अथ श्रीमद् रामायणे वाल्मीकीये आदिकाव्ये चतुर्विंशतिसहस्रकायां संहितायां सुन्दरकाण्डे नुमताध्यागमनं नाम चतुष्षष्टितमः सर्गः प्रारम्भः। सुग्रीवेणैव मुक्तस्तो हृष्टो दधिमुखः कपिः राघवं लक्ष्मणं चैव சுக்ரீவம் சாபியவாதயத். சுக்ரீவரால் இப்படி சொல்ல கேட்ட ததிமுகன் என்ற வானரன் இப்பொழுதோ அகமகிழ்ந்தவனாகவே ஸ்ரீராகவரையும் லக்ஷ்மணரையும் சுக்ரீவரையும் அபிவாதனம் பண்ணினான். ச பிரணம்ய ச சுக்ரீவம் ராகவௌ ச மகாபலௌ வானரைஹ சகிதः शूरैर् திவமேவோத் பபாதः. மகாபலிஷ்டர்களான ஸ்ரீ ராகவர்களையும் சுக்ரீவரையும் அவன் தாழ் பணிந்து கூடி நின்ற சூரர்களான வானரர்களுடன் ஆகாச மார்க்கத்திலே கிளம்பிச் சென்றான் கான். ச யதைவாகதः பூர்வம் ததைவ த்வரிதம் கதः நிபத்ய ககனாத் பூமௌ தத்வனம் பிரவிவேஷः. அவன் முதலில் எப்படி வந்தானோ அப்படியே வேகமாய் சென்றான். ஆகாயத்தினின்றே பூமியில் இறங்கி அந்த வனத்தில் புகுந்தான். சப்ரவிஷ்டோ மதுவனம் ததர்ஷ ஹரியூதபான் விமதானுத்திதான் சர்வான் மேகமானான் மதுதகம். மதுவனத்தில் நுழைந்த அவன் வானர வீரர்கள் எல்லோரையும் மயக்கம் தெளிந்து எழுந்தவர்களாயும் குடித்த மதுவை சிறுநீர் விட்டு கொண்டிருப்பவர்களாயும் கண்டான். சதானுபாகமத்வீரோ பத்வா கரபுடாஞ்சலிம் உவாச்ச வச்சனம் ஸ்லக்ஷ்ணம் இதம் ஹிருஷ்டவதங்கதம். அந்த வீரன் அவர்களை நெருங்கினான். அங்கதனை பார்த்து கையில் அஞ்சலி பந்தத்தை செய்து கொண்டு அகமகிழ்ச்சி கொண்டு பின் கண்ட யதார்த்தமான மொழியை விளம்பினான். சௌமிய ரோஷோண கர்த்தவ்யோ யதேபிரவிவாரிதः அஜ்ஞானாத்ரக்ஷிபிः க்ரோதாத் பவந்தः பிரதி ஷேதிதாக. சாந்த குணசீலனே, நீங்கள் காவலாளர்களால் தெரியாத்தனத்தாலும் கோபத்தாலும் தடுக்கப்பட்டீர்கள். இவர்களால் தடுக்கப்பட்டதை பற்றி கோபம் கொள்ள வேண்டாம். யுவராஜஸ்த்வமீஷச்ச வாணஸ்யாஸ்ய மகாபல மௌக்யாத் பூர்வம் கிருதோ தோஷஸ்த்வம் பவான் க்ஷந்துமர்ஹதி. மகாவல்லவனே, யுவராஜரான நீர் இந்த வனத்திற்கும் எஜமானர் மூடத்தனத்தால் முன்பு பிழை செய்யப்பட்டது, அதை தாம் பொறுத்தருள வேண்டும். ஆக்யாதம் ஹி மயா கத்வா பித்ருவ்யஸ்ய தவானக இஹோபயானம் சர்வேஷாம் ஏதேஷாம் வனச்சாரிணாம். நிரபராதியே, இந்த எல்லா வானரர்களுடைய இங்கு திரும்பி வருதலாகிய செய்தி உன் சிற்றப்பனுக்கு என்னாலேயே விரைந்து ஓடி தெரிவிக்கப்பட்டது. சத்வத் ஆகமனம் ஸ்ருத்வா சஹேர்பிர் ஹரியூதபைஹ பிரஹிருஷ்டோ நது ருஷ்டோசௌ வனம் ஸ்ருத்வா பிரதர்ஷிதும். இந்த வானர வீரர்களுடன் கூடி தாம் வந்த செய்தியை கேட்டு அவர் அதிக சந்தோஷமடைந்தார். இவர் வனம் அழிந்ததை அறிந்தும் சினம் கொண்டாரில்லை. பிரஹிருஷ்டோ மாம் பித்ருவ்யஸ்தே சுக்ரீவோ வானரேஸ்வரः சீக்கிரம் பிரேஷய சர்வான்ஸ்தான் இதி ஹோவாச பார்த்திவः. உனக்கு சிற்றப்பனும் வானரராஜனுமான சுக்ரீவ மகாராஜர் மிக சந்தோஷப்படுபவராயே அவர்கள் யாவரையும் விரைவில் அனுப்பிவிடு என்று எனக்கு உத்தரவளித்தார். ஸ்ருத்வா ததிமுகஸ்யைதத் வசனம் ஸ்லக்ஷ்ணமங்கதः அப்ரவீத்தான் ஹரிஸ்ரேஷ்டோ வாக்கியம் வாக்கிய விசாரதः.
வார்த்தை அறிபவரில் சிறந்தவனும் வானர சிரேஷ்டனுமான அங்கதன் ரதிமுகனுடைய மதுரமான இந்த வசனத்தை கேட்டு அவர்களை பார்த்து பின்வரும் மொழியை உரைத்தான். சங்கேஷு தோயம் விருத்தாந்தோ ராமேண ஹரியூதபாஹ தத்க்ஷமம் நேஹனஸ்தாதும் கிருதே காரியே பரந்தபாஹ. வானரத் தலைவர்களே, இந்த சமாச்சாரம் ஸ்ரீராமரால் தெரிந்து கொள்ளப்பட்டதாக நான் அறிகிறேன். ஆகையால் பகை வெல்லுபவர்களே, அனாவசியமான ஆட்டத்தில் இங்கு காலஹரணம் செய்வதற்கு நமக்கு அவகாசம் இல்லை. பீத்வா மது யதா காவம் விஸ்ராந்தா வனசாரிணः கிம் சேஷம் கமனம் தத்ர சுக்ரீவோ யத்ர மே குரோ. வானரர்கள் வேண்டிய வரையில் மதுவை பருகி விடாய் தீர்ந்தீர்கள். என் ஐயனான சுக்ரீவர் எவ்விடத்தில் இருக்கின்றாரோ அவ்விடத்திற்கு போய் சேருவது தவிர வேறு என்ன இருக்கிறது? சர்வே யதா மாம் வக்ஷ்யந்தி சமேத்ய ஹரியூதபாஹ ததாஸ்மி கர்த்தா கர்த்தவ்யே பவத்பிஹி பரவானஹம். கபிவரர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி எனக்கு எவ்வாறு விதிக்கின்றனரோ அவ்வாறு செய்ய வேண்டிய காரியத்தில் நான் உங்களால் ஏவப்பட வேண்டியவனாக ஆகின்றேன். நாஜ்ஞாபயிதுமீஷோஹம் யுவராஜோஸ்மி யத்யபி அயுக்தம் கிருதகர்மாணோ யூயம் தர்ஷயிதும் மயா. காரியங்களை பூர்த்தி செய்து வைத்தவர்களான நீங்கள் என்னால் அதிகாரம் செய்யப்படுதல் தகாது. ஆதலின் நான் இளவரசராய் இருக்கிறேன் என்றாலும் ஆக்ஞாபிக்க அதிகாரம் உடையவனாக இல்லை. ब्रुवतश्चाङ्गदस्यैवं श्रुत्वा वचनमव्ययं प्रहृष्टमनसो वाक्यम् இதமூச்சுர்வணௌகசஹ. இப்படி சொல்லுகிற அங்கதனுடைய அழியா பலன் தரக்கூடிய சொல்லை வானரர்கள் கேட்டு அடங்காத மகிழ்ச்சியை அடைந்த மனத்தினர்களாய் பின்வரும் பதிலை சொன்னார்கள். ஏவம் வக்ஷ்யதி கோராஜன் பிரபு சன் வானரர்ஷபஹ ஐஸ்வர்யமதமக்தோஹி சர்வோஹமிதி மன்யதே. வானரோத்தமரே, அரசே, எஜமானனாக இருக்கிற எவன் இவ்வண்ணம் சொல்லுவான்? செல்வச் செருக்கினால் மதம் கொண்டவன் எல்லாம் நானே என்று எண்ணிக் கொள்ளுகிறான் என்றோ. தவ சேதம் சுசதுஷம் வாக்கியம் நான்யஸ்ய கஸ்யசித் சம்னதிர்ஹி தவாக்யாதி பவிஷ்யத் சுபயோ பவிஷ்யத் சுப்யோம்யதாம் பவிஷ்யத் சுபயோக்யதாம். இந்த வார்த்தை உமக்கேதான் ஏற்றதாகும், வேறு எவர்க்கும் ஏற்காது. தனிந்திருப்பது உமக்கு இனி வரப்போகிற பாக்கியத்தின் அபிவிருத்தியை தெரிவிக்கிறது. சர்வே வயமபி பிராப்தாஸ்தத்ர கந்தும் கிருதக்ஷணாः ச யத்ர ஹரிவீராணாம் சுக்ரீவः பதிரவ்யயः. வானர வீரர்களுக்கு பதியும் காரிய நிர்வாகங்களில் வெகு ஜாக்கிரதை உடையவருமான அந்த சுக்ரீவர் எங்கு இருக்கின்றனரோ அவ்விடம் செல்ல உத்தரவை எப்போது எப்போது என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நாங்கள் எல்லோரும் இதோ வந்துவிட்டோம். त्वया ह्यनुक्तैर् हरिभिर्नैव त्वया ह्यनुक्तैर् हरिभिर्नैव शक्यं मदात्पदम् क्वचित् गन्तुं हरिश्रेष्ठ ब्रूमः சத்தியமிதம் தூதே. உமாலேயே விடையளிக்கப் பெறாத வானரர்களால் ஓரிடம் போக ஓரடியாகிலும் எடுத்து வைத்தல் என்பது செய்ய உரியதன்று. வானர சிரேஷ்டரே, உமக்கு இதை சத்தியமாகவே சொல்லுகிறோம். ஏவம் து வததாம் தேஷாம் அங்கதா பிரத்யபாஷத பாடம் கச்சாம இத்யுக்த்வா கமுத்பேதுர் மகாபலாஹ. ஏவம் இவ்வாறு அவர்கள் சொல்ல அங்கதன் சபாஷ் போவோம் என்று பதில் சொன்னார். இப்படி சொன்னது காதில் பட்டதுமே மிக்க பலவான்கள் ஆகாசத்தில் கிளம்பி விட்டார்கள். உத்பதந்த மனோத்பேதுஹோ
सर्वे ते हरियूथपाः कृत्वाकाशं निराकाशं யந்திரோக்ஷிப்தா இவாச்சலாக. அந்த வானர வீரர்கள் எல்லோரும் யந்திரத்தால் எழுப்பப்பட்டு கிளம்பிய பர்வதங்கள் போல் ஆகாசத்தை அவகாசம் இல்லாததாய் இது கொண்டு முன் சென்றவனை பின்பற்றி பறந்து சென்றார்கள். தேம்பரம் சக சீத்பத்ய வேகவந்தः प्लवङ्गमाः विनदन्तो महानादं கணாவாதேரிதா யதா. வேகசாலிகளான அந்த வானரர்கள் ஆகாசத்தில் விரைந்து பறந்து கொண்டோ வாயுவினால் துரத்தப்பட்ட மேகங்கள் எப்படியோ அப்படி கம்பீரமான சப்தத்தை கோஷித்தார்கள். அங்கதே சமானுப்ராப்தே சுக்ரீவோ வானராதிபः உவாச்ச சோகோபஹதம் ராமம் கமலலோச்சனம். அங்கதன் நெருங்கி வந்து கொண்டிருக்கையில் வானரகோணான சுக்ரீவர் சோகத்தால் கசிந்த நெஞ்சினராய் தாமரை கண்ணரான ஸ்ரீராமரை பார்த்து பின்கண்டபடி விண்ணப்பம் செய்தார். சமாஸ்வசிஹி பத்ரம் தே திருஷ்டா தேவீன சம்சயः நாகந்துமிஹ சக்யம் தைர் அதீவே சமயேஹினஹ. தேரியருள தேவரீர் க்ஷேமமே. தேவி கண்டுபிடிக்கப்பட்டால் சந்தேகமில்லை. ஏனென்றால் நமது விதித்த தவணை கடந்த பிறகு அவர்களால் இங்கு திரும்பி வருவதற்கு துணிவு இராது. ந மத்சகாஷம் ஆகச்சேத் கிருத்யேஹி வினிபாதிதே யுவராஜோ மகாபாஹுஹு ப்ளவதாம் பிரவரோங்கதஹ. போன காரியம் கைகூடாத பட்சத்தில் வானரர்களுக்கு தலைவனாய் மகாபாகுவான யுவராஜாவான அங்கதன் என்னிடம் அணுக மாட்டான் நிச்சயம். யத்யப்யகிருத கிருத்யானாம் ஈதுஷः ஸ்யாதுபக்ரமः பவேத் ச தீனவதனோ பிராந்த விப்ளுத மானசः. காரியத்தை செய்து முடிக்காதவர்களுடைய பரிகாரம் இப்பேற்பட்டதாயிருக்கிறது என்கிற விஷயத்திலோ அவன் திகிலடைந்து கலங்கிய மனத்தினாய் முகம் வாடியவனாய் இருப்பான். பித்ருபைதாமகம் சைதத் பூர்வகைர் அபிரக்ஷிதம் நமே மதுவனம் ஹன்யாத் ஹரிஷ்டஹ ப்ளவகேஸ்வரஹ. தலைமுறை தலைமுறையாய் வந்ததும் முன்னோர்களால் பரிவுடன் காக்கப்பட்டு வந்ததுமான எனது இந்த மதுவனத்தை வானராதிபன் உற்சாகம் இல்லாதவனாய் அழிக்க மாட்டான். கௌசல்யா சுப்ரஜாராம சமாஸ்வசிஹி சுப்ரத திருஷ்டா தேவீன சந்தேகோ நச்சான்யேன ஹனுமதா. ஸ்ரீராம நல்விரதம் உண்டவரே, தேரியருள ஹனுமானாலேயே தேவி கண்டுபிடிக்கப்பட்டாள். வேறு ஒருவனாலும் முடியாது, சந்தேகமில்லை. நஹ்யான்யஹ கர்மணோ ஹேதுஹ சாதனேஸ்ய ஹனுமதஹ ஹனுமதிஹி சித்திஷ்ச மதிஷ்ச மதிசத்தமா. ஹே மகாபிராஜ்ஞரே, இந்த காரியத்தின் நிர்வாக விஷயத்தில் ஹனுமாரை தவிர வேறு ஒருவனும் ஹேதுவாக முடியாது. ஹனுமாரிடத்தில் மாத்திரம் சித்தியும் மதியும் தீர்மானமும் பராக்கிரமும் சூரியனிடத்தில் ஒளி எப்படியோ அப்படியே விடாமலே பற்றி இருக்கிறது. ஜாம்பவான் யத்ர நேதா ஸ்யாத் அங்கதஷ்ச பலேஸ்வரஹ ஹனுமான்ச்சாப்யதிஷ்டாதா ந தஸ்ய கதிரன்யதா மா பூச்சிந்தா சமாயுக்தஹ சம்பிரத்யமித்த விக்ரம. அதுவும் தவிர எந்த காரியத்தில் அங்கதன் சேனை தலைவனாய் விளங்குகிறானோ, ஜாம்பவந்தர் விசாரணை தலைவராய் அப்படியே விளங்குகிறாரோ, ஹனுமந்தர் எதை எதை யார் யார் எப்பொழுதோ செய்ய வேண்டும் என்பதை திட்டம் செய்வோராய் அப்படியே விளங்குகிறாரோ, அதனுடைய பலன் உத்தேசத்திற்கு வேறாக இராது அளவிலாத ஆற்றல் உடையோய் கவலையில் மூழ்கி இருப்பவராக இப்பொழுது ஆக வேண்டாம். ததஹ கில கிலா சப்தம் சுஷ்ராவ சன்னம்பரே. ஹனுமத் கர்ம திருப்தானாம் நர்ததாம் காண நௌகசாம். அப்பொழுதோ ஹனுமானுடைய செயலால் கர்வம் படைத்தவர்களாய்
காரிய சித்தியை கூறுபவர்களுடைய செயல் எப்படியோ அப்படி சத்தமிட்டுக் கொண்டு கிஷ்கிந்தையை கெட்டி வந்து சேர்ந்த வானரர்களின் கிலுகிலுவென்ற சத்தத்தை ஆகாசத்தில் கேட்டான். ததஹ ஸ்ருத்வா நிநாதம் தம் கபீனாம் கபிசத்தமஹ ஆயதாஞ்சித லாங்கூலஹ சோபவத் திருஷ்டமானசஹ. அப்பொழுதோ வானரர்களின் அந்த சத்தத்தை கேட்டு அந்த வானரோத்தமர் வளைந்து கிடந்த வாளை நீட்டிக் கொண்டவராய் சந்துஷ்ட சித்தராய் விளங்கினார். ஆஜக்முஸ்தேபி ஹரயோ ராமதர்ஷனகாங்க்ஷிணः அங்கதம் புரதः கிருத்வா ஹனுமந்தம் ச வானரம். ஸ்ரீ ராமதர்ஷனத்தை அடைய அவாக்கொண்ட அந்த வானரர்களும் வானரரான அங்கதரையும் ஹனுமந்தரையும் முன்னிட்டு கொண்டு வந்து சேர்ந்தார்கள். தேங்கத பிரமுகா வீராக பிரஹிருஷ்டாச்ச முதான்விதாக நிபேதுர்ஹரிராஜஸ்ய சமீபே ராகவஸ்ய ச. அங்கதன் முதலிய அந்த வீரர்கள் களிகூர்ந்த மனத்தினர்களாயும் முகமலர்ச்சி கொண்டவர்களாயும் வானர ராஜருக்கும் ஸ்ரீராகவருக்கும் அருகில் இறங்கினார்கள். ஹனுமான்ஷ மகாபாஹு பிரணம்ய சிரசா ததஹ நியதாமக்ஷதாம் தேவீம் ராகவாய ஞவேதயத். உடனே மகாபாகுவான ஹனுமான் ஸ்ரீராகவருக்கு முடி தாழ்த்தி நமஸ்கரித்து தேவியை கற்பு நியமும் ஒன்றையே இடைவிடாது அனுஷ்டித்து வருகிறவளாகவும் கற்புக்கு பிறரால் தோஷம் உண்டாகாது இருப்பவளாகவும் முதலில் சங்கிரகமாய் விண்ணப்பம் செய்தார். திருஷ்டா தேவீத் ஹனுமத் வதநாத மிருதோபமம் ஆகர்ணிய வச்சனம் ராமோ ஹர்ஷமாபச லக்ஷ்மணः. லக்ஷ்மணரோடு கூடவிருக்கும் ஸ்ரீராமர் ஹனுமாருடைய முகத்தினின்று தேவி கண்டுபிடிக்கப்பட்டாள் என்று அமிர்தம் போன்ற வசனத்தை கேட்டு மனசந்துஷ்டியை அடைந்தார். நிச்சிதார்த்தஸ்ததஸ்தஸ்மின் சுக்ரீவः பவனாத்மஜே லக்ஷ்மணः பிரீதிமான் பிரீதம் बहुमानादवैक्षत. निश्चितार्थस्ततस्तस्मिन् सुग्रीवः पवनात्मजे लक्ष्मणः प्रीतिमान् प्रीतम பகுமானாதவைக்ஷத. அப்பொழுதோ சுக்ரீவர் அந்த பவனாத்மஜரிடத்தில் காரிய சித்தி விஷயத்தில் திடப்பட்டார். லக்ஷ்மணர் மனசு சந்துஷ்டியை உடையவராய் கௌரவத்தால் அருமைக்கு உரியவரை உற்று நோக்கி பார்த்து அருளினார். பிரீத்யாச்ச ரமமானோத ராகவः பரவீரः பகுமானேன மஹதா ஹனுமந்தமவைக்ஷத. அப்பொழுதோ சத்ருவீர சம்ஹாரகரான ஸ்ரீராகவர் களி கூர்ந்தவராய் ஹனுமந்தரை பெரும் கௌரவத்தால் பிரீத்தி கொண்டு குளிர கட்டாட்சித்து அருளினார். இத்தியார்ஷே श्रीमद् रामायणे वाल्मीकीये आदिकाव्ये चतुर्विंशतिसहस्रिकायां संहितायां सुन्दरकाण्डे नुमताध्यागमनं नाम 64तमः सर्गः समाप्तम्।